அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். ஜின்களையும் மனிதர்களையும் எனக்கு வழிபட்டு என்னை வணங்குவதற்காகவே தவிர வேற எதற்காகவும் நான் படைக்கவில்லை. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான் அப்படின்னா, ஜின் இனத்தையும் மனித இனமாகிய நம்மளையும் முழுக்க முழுக்க அவனுக்கு வழிபட சொல்றான். வழிபடுறதுன்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, பின்பற்றுதல். இறைவன் சொன்ன அனைத்து கட்டளைகளையுமே நம்ம பின்பற்றி தான் வாழணும். நம்ம எப்படியெல்லாம் வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லிட்டான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல நமக்கு எச்சரிச்சுட்டு போயிருக்காங்க. அதுல ஒரு சில விஷயங்கள் என்னன்னா, பெற்றோர்கள் நம்மள பெத்து வளர்த்த தாய் தந்தை கிட்ட நம்ம கண்ணியமான முறையில நடந்து கொள்ளணும். அவர்களை எதிர்த்து பேசக்கூடாது. ச அப்படின்று ஒரு சொல் கூட அவங்கள பார்த்து நம்ம சொல்லிடக்கூடாது. இன்னும் அவர்களுடைய மனம் புண்பட்டும் விடும்படி நம்ம நடந்துக்கிறத நம்ம பயந்துக்கணும். அல்லாஹ்விற்கு நம்ம பயந்துக்கணும். ஏன்னா அல்லாஹ் தஆலா பெற்றோர்கள்ட்ட நல்ல முறையில நடந்து கொள்ள சொல்றான். பெற்றோர்களின் தாய்மார்களுக்கு கீழே ஸ்வர்க்கம் இருக்குன்னு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதனால பெற்ற தாய் தந்தைகளை கண்ணியமா நடத்துங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்து, உறவை முறிச்சு வாழாதீங்க. உங்களுடைய ரத்த பந்த உறவுகளை எவன் ஒருவன் முறித்து வாழ்வானோ அவன் நிச்சயமாக சுவனம் நுழைய மாட்டான். அப்ப நம்மளுடைய உறவுகள் நம்மள எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் சரி, அல்லாஹ்விற்காக அதை நம்ம பொறுத்துக்கணும். ஏன்னா நம்மளுடைய கூலி நிச்சயமாக அல்லாஹ் கிட்ட இருக்கு. நம்மள ஒருத்தவங்க கஷ்டப்படுத்துறாங்களா, நமக்கு தெரியுது, அது வலிக்குதுன்னு நமக்கு தெரியுது. ஆனா அந்த இடத்துல நம்ம யாரை நினைச்சு பார்க்கணும்னா அல்லாஹ்வை நினைச்சு பார்க்கணும். அல்லாஹ் பொறுத்து போ சொல்லியிருக்கான், நம்ம பொறுத்து போவோம். இப்படி நினைச்சு நீங்க பொறுத்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய கூலி அங்க எழுதப்பட்டிருக்கும். அதனுடைய கூலியை நம்ம போய் அங்க போய் வாங்கிக்குவோம். கூலின்னா சாதாரண கூலி இல்ல, மிகப்பெரிய கூலி அல்லாஹ் நமக்கு தரேன்னு சொல்லியிருக்கான், வாக்களிச்சிருக்கான். இறைவனுடைய வாக்கு ஒருபோதும் பொய்யாகாது. ஏழை எளியவர்களுக்கு உங்களால் ஆன உதவிகளை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்றான். எவ்வளவோ பேர் பசியில தவிக்கிறாங்க, அவங்களுக்கு உங்களால் ஆன உதவியை நீங்க செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான். உங்களுக்கு நான் கொடுத்தவற்றில் இருந்து நீங்கள் அவர்களுக்கு செலவு செய்யுங்கள். நம்ம சொத்தை தூக்கி நம்ம அவங்களுக்கு கொடுக்கல. ஒரு 10,000 ரூபாய் காசு இருக்குன்னா அதுல ஒரு 1000 ரூபாய் காசு தூக்கி அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம்னா நம்மளுடைய சொத்து அல்ல அது. இறைவன் அந்த 10,000 ரூபாய் வழங்கணும்னு நினைச்சதுனாலதான் அந்த காசு நம்ம கையில இருக்கு. அதனால இறைவன் நமக்கு கொடுத்ததிலிருந்து நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணும். இது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லியிருக்கான். அடுத்து, கோபம். கோபத்தில் நம்ம பொறுமையை கையாளணும். நம்மளுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை அதுதான். எவ்வளவோ நல்ல மனுஷங்களாவே வாழ விடாத ஒரு மிகப்பெரிய எதிரி யாருன்னா அது கோபம் தான். அந்த கோபத்தை கட்டுப்படுத்துங்க. இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான். அப்ப பொறுமையா இருங்க, உங்க கூட நான் இருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த ஆயத்தோடைய அர்த்தங்களை நம்ம புரிஞ்சு பார்த்தாலே நம்ம பொறுமையா இருந்துருவோம். அல்லாஹுக்காக அப்படின்னு நினைக்கும் போது, அது எல்லாமே அல்லாஹுக்காக நினைக்கும் போது நம்மளால செய்ய முடியும். கண்டிப்பா ஈமான் இருந்துச்சுன்னா. அல்லாஹுக்காக பொறுமையா இருந்தோம் அப்படின்னா சுவனத்தில் நமக்கு மாளிகையை தரன்றிருக்கான் அல்லாஹ். சும்மா இல்ல, ஓட்டு வீட்டையோ குடிசை வீட்டையோ இல்ல, ஒரு பெரிய மாளிகை அல்லாஹ் தர்றான் நமக்கு. அப்ப இந்த இடத்துல நம்ம கோபத்தை கட்டுப்படுத்துறதுங்கிறது ரொம்ப ஈஸி தான். அப்ப கோபத்தை கட்டுப்படுத்த சொல்லியிருக்கான். இன்னும் முக்கியமான ஒரு எச்சரிக்கை, வட்டி வாங்கவும் கூடாது, வட்டி கொடுக்கவும் கூடாது. வட்டியின் பக்கம் நீங்க போகவே போகாதீங்கன்னு இருக்கான் அல்லாஹ். இதுவரைக்கும் நம்ம வட்டியில இருந்தாலும் சரி, இனிமே அல்லாஹ்விற்காக நம்ம வட்டியை விட்டு திரும்பி வந்துருவோம். அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ரால சொல்றான், வட்டி வாங்கி தின்பவர்கள் பைத்தியம் பிடித்து பித்து பிடித்தாற் போல எழுந்திருப்பார்களாம் மறுமை நாளில். அந்த நிலைமை நமக்கு வேணுமா? நம்ம யோசிச்சு பார்ப்போம். வட்டிக்கு வாங்கி சாப்பிடுறதுனால, வட்டிக்கு நம்ம கொடுக்கறதுனால எவ்வளவு பெரிய இழிவு மறுமையில் இருக்கிறது தெரியுமா? இன்னைக்கு நம்ம சொல்லிடுவோம், அல்லாஹ் மன்னிச்சிருவான். தப்புன்னு தெரியுது, ஏன் இந்த தப்பை செஞ்சுட்டு அல்லாஹ் மன்னிச்சிருவான்னு நினைக்கணும்? தப்ப அல்லாஹுக்காக விடுங்க. இதுவரைக்கும் செஞ்ச தவறுகள் அல்லாஹ் மன்னிப்பான். இறைவன் மிக கருணையாளன். ஆனா தப்புன்னு தெரிஞ்சே செஞ்சோம்னா அல்லாஹின் கேள்வி மிக கடுமையா இருக்கும். இந்த மாதிரி பல கட்டளைகளை அல்லாஹ் சொல்லியிருக்கான். இந்த கட்டளைகள்லாம் ஆழ்ந்து யோசிச்சு பார்த்தோம்னா எல்லாமே நமக்கு நல்லது. எல்லாமே ஒரு மனித வாழ்வுக்கு மிகவும் நல்லது. அந்த மாதிரியான கட்டளைகளை தான் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி இதை செய்யுங்க, வழிபட்டு வணங்குங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இதையெல்லாம் ஒரு முஸ்லிம் பின்பற்றுறதுக்கு பேரு தான் வழிபடுதல். அடுத்து, வணங்குதல்னா என்ன? வணங்குதல் அப்படின்னா
5 வேளை தொழுகைகளையுமே நம்ம கட்டாயமா நம்ம தொழுதே ஆகணும். நம்மளுடைய தொழுகை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். 5 வேளை தொழுகை, அந்த தொழுகைகளை எந்த சூழ்நிலையா இருந்தாலும் இறைவனுக்காக கட்டாயமா நிறைவேற்றுவது ஒரு முஃமினின் மேல கட்டாய கடமை. அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டின உடனே எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ், உலகத்தை படைத்து ஆட்சி செய்கின்ற இறைவன் நம்மள பாக்குறான்ற உள்ளச்சம் நமக்கு வருதா? அப்படிப்பட்ட தொழுகையை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஏனோ தானன் உழுந்து எந்திரிச்சிருவோம், அந்த தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நாம் தொழுவதற்கு முன்னால் நம் முகத்தில் வீசி எறிவான் அந்த தொழுகையை. இறைவன் நம்மள பாக்குறான்ற அந்த பயம் இருக்கணும். சஹாபாக்கள் அப்படித்தான் தொழுதார்கள். சஹாபாக்கள் அப்படிப்பட்ட தொழுகையை தான் தொழுதார்கள். என்ன நடக்குது, சுத்தி என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. இறைவன் நம்மள பாக்குறானே, நாளை மறுமையில் இதை பற்றி கேள்வி கேட்பானே என்று பயந்து 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 தொழுதார்கள் சஹாபாக்கள். இன்று நம்மிடம் நம் தொழுகை எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவன் நாளை மறுமையில் கேட்பான், என்னுடைய 60 வருட வாழ்க்கையை, என்னுடைய நம் மனிதனின் ஆயுட்காலம் 60 அல்லது 70 வருடங்கள், அந்த வாழ்நாளை எனக்காக நீ எப்படி கழித்தாய் என்று நாளை இறைவன் கேட்பானே, நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? ஒரு சில இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையில் தொழுகை என்கிற ஒரு விஷயமே அடியோடு இல்லாமல் இருக்கிறது. அவங்க தொழுக போவாங்க, எந்த மாதிரி நிலைமையில? பக்ரீத், ரமலான் போன்ற நல்ல நாட்களில் மட்டும் தொழுது கொண்டு வருவார்கள். என்ன தொழுகை அது? அது என்ன தொழுகை? அந்த தொழுகை இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மாமீன்களே, முஸ்லிம்களே, நாளை அல்லாஹ் மறுமையில் நிச்சயம் கணக்கு கேட்பான். ஒவ்வொரு நொடிக்கும் அல்லாஹ் கணக்கு கேட்பான். வீணான விஷயங்களை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா வீணான விஷயங்களை விரும்புவதில்லை. ஒவ்வொரு நொடிக்கும் கணக்கு கேட்பான். முதல்ல நமக்கு கொடுக்கப்பட்ட ரஹ்மத்துக்களை பத்தி நம்ம சிந்திச்சு பார்ப்போமா? என்னென்ன ரஹ்மத்துக்கள் நமக்கு இருக்கு? கண்ணை கொண்டு பாக்குறோமே, மாஷா அல்லாஹ், எவ்வளவு பெரிய ரஹ்மத். கையை கொண்டு நம்ம வேலையை செஞ்சுக்கிறோமே, எவ்வளவு பெரிய உதவி, அல்லாஹ்வுடைய உதவி. ஒரு இடத்துக்கு போகணுமா, நம்ம காலை வச்சு நம்ம நடந்துக்கிறோமே, அல்லாஹு அக்பர் கபீரா, அல்லாஹு அக்பர், நம்ம வேலைய நம்மளே செஞ்சுக்கிறது எவ்வளவு பெரிய ரஹ்மத் தெரியுமா? ஒரு சிலரை பார்த்தோம் அப்படின்னா, நொண்டி நொண்டி ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு நொண்டி நொண்டி பள்ளிவாசலுக்கு சென்று அவங்களுடைய கடமையான தொழுகையை நிறைவேற்றுவார்கள். கையில்லாம இருக்கும், இப்படி பின்னாடி கையை கட்டிக்கிட்டு அவங்க பின்னாடி கையை நமக்கு அப்படி பார்க்க தெரியும். கையில்லாம இருக்கிற நிலைமையில கூட அவங்க என்ன செய்யறாங்க? அல்லாஹுக்காக பள்ளிவாசல்ல போய் தொழுகிறாங்க. நம்ம என் முழு ரஹ்மத்தையும் முழுக்க பெற்றிருக்கிறோமே, நம்ம என்ன செய்யறோம் அல்லாஹுக்காக? அந்த 5 வேளை தொழுகையை உருப்படியா தொழுகிறோமா? இல்ல அந்த தொழுகையை தொழுதாலுமே அதுல உள்ள அச்சம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கா நமக்குள்ள? நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்மளே கேள்வி கேட்டு பார்த்துக்கணும். இறைவா, இறைவனுக்காக என்ன செய்திருக்கிறோம்? இரவையும் பகலையும் மாற்றி 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 நாம் வாழ்வதற்கு ஏற்ப அமைத்து கொடுத்தானே, அந்த இறைவனுக்காக என்ன செய்கிறோம்? படுத்து படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்து தூங்கி என்ன என்ன கிடைக்க போகுது நமக்கு? நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா கேட்பானாம், இந்த உலகத்தில் எவ்வளவு நாள் நீ வாழ்ந்தாய் என்று தெரியுமா என்று கேட்பானாம் நம்மை பார்த்து. அப்போது நாம் சொல்லுவோமா, ஒரு நாள் இல்ல 1/2 நாள் தங்கிருப்போம்டா. அப்ப இந்த 60 வருட 70 வருட வாழ்க்கை எத்தனை நாளைக்கு சமம் மறுமையில தெரியும் நமக்கு? 1/2 நாள் 1 நாள் பொழுதுதான் நமக்கு தெரியும். நிச்சயமா மறுமை அப்படிங்கறது உண்டு நமக்கு. அந்த மறுமையில போய் நமக்கு தெரியுமா 1/2 நாள் இல்ல 1 நாள் வாழ்ந்துருப்போம்டா நம்மளே சொல்லுவோமா? அப்ப எவ்வளவு அற்பமான உலகம் இது. ஒரு மனிதனுக்கு எப்ப மௌத் வருதுன்னு தெரியுதா? தெரியலையே. வாழ்ந்துகிட்டே இருக்கோம், நல்லபடியா இருக்கிறோம், திடீர்னு பார்த்தா 1 நாள் போயிடுறோம், ஒரு காரணமும் இல்ல. அப்ப இந்த வாழ்ந்திருக்கோம் 60 வருட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கோம்னா அதுல அல்லாஹுக்காக என்ன செஞ்சிருக்கோம்? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அஃபஹஸிபதும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா வ அன்னகும் இலைனா லா துர்ஜஊன். உங்களை நாம் படைத்ததெல்லாம் வீணுக்காக என்று நினைக்கிறீர்களா? இன்னும் நீங்கள் திருப்பி என்னிடம் கொண்டு வரப்பட மாட்டீர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? அல்லாஹ் நாளைக்கு கேட்பானே, உங்களை நான் என்ன வீணு விளையாட்டுக்குமா உங்களை நான் இங்க படைச்சேன்? எதுக்காக படைச்சேன் தெரியுமா? எல்லா கட்டளையும் தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லிட்டானே, நான் உங்களை எதுக்காக படைச்சேன், நம்ம என்ன செய்யணும், எப்படி வாழணுங்கிறதா எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லிட்டானே. இப்ப நாளைக்கு நிக்க வச்சு அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பான். நாளைக்கு அவனுடைய கேள்விக்கு பதில் சொல்லாம நம்மளுடைய பாதங்கள் ஒரு துளியும் அங்கும் அசைய முடியாது, இங்கும் அசைய முடியாது. பதில் சொல்லித்தான் ஆகணும். அதுக்கு இந்த உலகத்திலேயே கஷ்டப்பட்டுட்டு போயிடலாமே. இந்த உலகத்துல கஷ்டப்படுறோம்னா அது கஷ்டம் கிடையாது. இந்த உலகத்துல கஷ்டப்படுறோம், அது கஷ்டம் கிடையாது. இறைவனுக்காக நினைச்சோம்னா நிச்சயமா அது கஷ்டம் கிடையாது.
இன்னைக்கு இந்த மார்க்கம் இவ்வளவு தூரம் தலை தூக்கி நிற்கிறது. இந்த இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் அப்படின்னு சொல்லும் போது மனசுல ஒரு ஈமான் வருது. நிச்சயமா உள்ளச்சம் உடையவர்களுக்கு சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன் சொல்லும் போது ஈமான் வரும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது மனசுல கண்டிப்பா ஈமான் உள்ளவர்களுக்கு ஒரு ஈமான் வரும். லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, இறைவன் ஒருவன் தான் அப்படின்னு சொல்லும் போது ஒரு வெறி வரும். முஸ்லிம்களுக்கு மாமீன்களுக்கு, உண்மையான முஸ்லிம்கள் மாமீன்களுக்கு வரும். இப்படிப்பட்ட ஈமானை நமக்கு கொண்டு வந்து தந்தது யார்? இறைவனிடமிருந்து நம்மிடம் கொண்டு வந்து தந்தது யார்? இந்த இஸ்லாம் மார்க்கம் இந்த உலகத்தில் இந்த அளவு பெருகி இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாற்றை படித்திருக்கின்றோமா? அவர்கள் என்ன துன்பம் அனுபவிக்காமலா சென்றார்கள்? இந்த உலகத்தில் எவ்வளவு சோதனைகள் தெரியுமா? எத்தனை பேரை இந்த உலகத்தில் இழந்தார்கள் தெரியுமா இறைவனுக்காக? அப்பேற்பட்ட அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவெல்லாம் நின்று வணங்குவார்களாம், கால் வீங்கும் அளவுக்கு. அப்போது ஆயிஷா நாயகி அங்கு வந்து கேட்பார்களாம், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் ஏன் இவ்வளவு நேரம் அல்லாஹ்விற்காக நின்று வணங்குகிறீர்கள்? அப்படி கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷாவே, இறைவனுக்கு நான் நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா ஆயிஷாவே அப்படின்னு சொன்னாங்களா? யாரு? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உலகத்துல எந்த ஒரு சுகத்தையும் அனுபவிக்கல, எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் அவங்க வந்து பெருசா நினைக்கல. அப்பேற்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ்விற்கு நான் நன்றியுள்ள அடியானா இருக்கணும்னு சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அல்லாஹ்வுக்காக? நினைச்சு பாருங்க. அல்லாஹ்வுக்காக ஒண்ணுமே செய்யல. அப்ப எந்த அளவுக்கு அல்லாஹ்விற்காக நான் நன்றியோட இருக்கணுங்கிறத நம்ம தான் யோசிச்சு பார்த்து முடிச்சுக்கணும். அதிகம் திருக்குறான ஓதுங்க. தொலைக்காட்சி முன்னாடி மணிக்கணக்கா உட்காந்து டிவி பாக்குறோம், சீரியல் பாக்குறோம். இந்த சீரியல் இத்தனை மணிக்கா, உடனே ஓடி போய் அதை பார்த்துடணும். என்ன பயன்? நாளை மறுமையில் என்ன பயன் அளிக்க போகிறது அந்த சீரியல்? மறுமை என்ற ஒன்றை நாம் நம்பினால் நிச்சயமாக அந்த சீரியலையோ போனில் ரீல்ஸ்களையோ நாம் பார்க்க கூடாது, நாம் தடை செய்ய வேண்டும். ஒவ்வொரு மணி துளிகளும் ஒவ்வொரு நொடிக்கும் நமக்கு கேள்வி கணக்கு உண்டு என்பதை நாம் சிந்தித்து அந்த கெட்ட விஷயங்களை விட்டு வெளியே வர வேண்டும். 1 மணி நேரம் டிவி பார்ப்பதால் நமக்கு மறுமையில் என்ன பயன் என்றால் பாவங்கள், நேரங்கள் வீணடிக்கப்படுவதன் பாவங்கள் நமக்கு வந்து சேரும். ஆனால் அந்த 1 மணி நேரம் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், இப்படிப்பட்ட ஞானத்துக்களை நமக்கு கொடுத்திருக்கிறானே என்று நினைத்து அவனை புகழ்ந்து கொண்டே இருந்தால் நமக்கு மறுமையில் எண்ணற்ற கூலிகள் நமக்காக காத்திருக்கிறது. அல்லாஹ் இறையச்சம் உடையவர்களுக்கும் மோமின்களுக்கும் இந்த கண்ணும் பார்த்திராத, இந்த காதும் கேட்டிராத சுவனத்தை, அழகிய சுவனத்தை நமக்கு தயார்படுத்தி வைத்திருக்கிறார். சூரத்துல் வாக்கியாவில் தமிழர்த்தத்தை படித்து பாருங்கள். பொன்னிலைகளாலான தங்க கட்டில்களின் மீது நாம் உங்களை படுக்க வைப்போம். அல்லாஹ் தஆலா சொல்றானே, அந்த கட்டில்ல படுக்கணும்னு ஆசை இல்லையா? அந்த நிரந்தரமான அந்த அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்த சுவனத்தை அனுபவிக்கணும்ன்ற ஆசை நமக்கு இல்லையா? இந்த உலகத்தை போய் பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த உலகம் பெருசா? அழிந்துவிடும். அல்லாஹ் சொல்றானே, அல்லாஹ் சொன்ன எல்லாமே நடக்குது அப்படின்னா அழிவு நிச்சயமா இருக்கு இந்த உலகத்துக்கு. அப்ப அந்த உலகம் வேண்டாமா நமக்கு? அந்த சுவனம் வேண்டாமா? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருக்க வேண்டாமா? ஆகவே முஃமின்களே, முஸ்லிம்களே, கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, தயவு செய்து இந்த உலக வாழ்க்கை வீணான விளையாட்டுமே ஆகும். இந்த உலக வாழ்க்கையை விட்டு வெளியே வாருங்கள். இறைவனுக்காக நாம் கிடைத்த ஒவ்வொரு நொடியையும் பயன்படுத்தி உயர்ந்த சுவனமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அல்லாஹ் நம்மை குடிபுறச் செய்வானாக. வாஹிரு தஅவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.